அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு விரயம் செய்து லாபம் பெறக்கூடிய காலகட்டம். நீங்க ஒரு சுப விரயம் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கூடுதலாகவே கிடைக்கும். அது எந்த வகையில விரயம் பண்றது, எந்த வகையில செலவு பண்ணா உங்களுக்கு பணம் வரும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு வந்துட்டாரு. அந்த வகையில ஏழரை சனியோட தொடக்கம் விரயச்சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த விரயச்சனி விரயத்தை மட்டுமா பண்ணுமோன்னாக இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணும். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, விரயம் பண்றது, சுப விரயம் பண்றது, அதே போல இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தாக சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில 5 கிரக சேர்க்கை ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. சூரியன், ராகு, சனி இந்த 3 கிரகமும் அப்படியே க்ளோஸா இணையுது. அதே போல சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகமும் இருக்கு. மொத்தம் 5 கிரக சேர்க்கை ராசிக்கு 12ஆம் பாவகத்துல. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் உங்களுக்கு ராசிக்கு 12ல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில ஒரு செலவுகளோ மனக்கவலைகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடியதை செலவு பண்ணிடுங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்டை செஞ்சிருங்க. வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணைவர் வகையிலையும் செலவுகள் விரயங்கள் ஏற்படும். அவருக்கு நீங்க சுப செலவுகளாக செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்கிற பொருளை வாங்கி கொடுத்துட்றீங்க, பிள்ளைங்க கேட்கிற பொருளை வாங்கி கொடுத்துட்றீங்க, அவங்க கல்வி கட்டணம் கட்டிடுறீங்க, அல்லது பிள்ளைகளுக்கு எங்கேயாவது ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரீங்க. பிள்ளைகள், வாழ்க்கை துணைவர், ஒரு குடும்பத்தோடு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அது சுப விரயமாக கன்சிடர் பண்ணப்படும். அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அசுப விரயங்கள் இல்லை. அதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான சூட்சமும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே போல தூக்கம் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தூங்குறதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல எல்லா வயதினருமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், காய்ச்சல் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பல்லு, முகத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ உடல்நலம் விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இந்த சுக்கிரன் 2 குடியவன் புதனோடு இருக்கிறதுனால சில உறவுகள் வரும். எதிர்பாலினர் உறவுகள், தேவையற்ற நட்புகள் இவையெல்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம போன மாசம் கூட வீடியோ போட்டிருந்த எதிர்பாலினர் உறவில் கவனம்ட்டு இந்த மாசமும் அதே ஃபாலோ பண்ணுங்க. உங்ககிட்ட ரீசெண்டா ஒருத்தர் பழகிட்டுக்கிறாங்க, ஒரு புதிய உறவு, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பழகிட்டுக்கிறாங்கன்னா அவங்களால பண விரயம் வரும், அவங்களால மன கஷ்டங்கள் வரும். சோ அதுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை. அடுத்ததாக 5 குடியவன் சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நீங்க குடும்பத்தோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நீங்க வாழ்க்கை துணைவரை நேசிக்கலாம், குடும்பத்தை நேசிக்கலாம், ஆனா அவங்களோட இல்லாத மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல சரியான தாம்பத்தியம் இருக்காது, தனிமையா இருக்க மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில நீங்க எந்த ஒர்க் இருந்தாலும் சரி குடும்பத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றதை ஃபாலோ பண்ணீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருந்தீங்கன்னாக உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதாவது ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை வந்தாவே மன அழுத்தம் வரும். அதே போல வேலை விஷயமா இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனா நல்ல பேரும் இருக்கும். அதே சமயத்துல இடமாற்றங்கள் செய்யலான்ற எண்ணங்கள் வருதுன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தவிர்த்துருங்க, இடமாற்றம் வேண்டாம். அதே போல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், குறிப்பா தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும், ஆனாலும் அது கூடுதலான விரயங்கள் ஏற்படும். 6 குடியவன் புதனும் 12ஆம் பாவகத்தில் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க கடனை நீங்க ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்ப கடனுக்கு செலுத்துறது, கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது போன்றவையெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது சில பேருக்குலாம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள், அது சம்பந்தமான கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த கடன் வாங்குற விஷயத்துல கூட கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல கொஞ்சமா ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடனுக்கு
அது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும். எதிரிகளும் வருவார்கள், சில எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா அண்டை அயலார்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது சில நண்பர்களை கூட நல்லா பேசிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசாம போகலாம். அதே போல சில பேருக்குள்ள பழைய பகை, பழைய விரோதங்கள் இந்த காலகட்டத்துல துளிர் விடலாம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயத்துல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நான் டிவோர்ஸ் போலாமா அப்படின்னு சில பேர்லாம் நம்ம கிட்ட கமெண்ட் பண்றீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, காலகட்டத்தில் அதற்கான சாதகமான சூழ்நிலை இல்லை. வழக்குக்கு போக வேண்டாம், இந்த நேரத்துல டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண வேண்டாம். ஈவன் சொத்து சம்பந்தமான வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும். நீங்க புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்காம இருந்தா போதுமானது. 6ஆம் பாவகத்துக்கு இந்த கூட்டு கிரக சேர்க்கை பார்வை இருக்கிறதுனால வேலை விஷயமா புதிய வாய்ப்பு தேடுறீங்க. இதுவரை நான் வேலைக்கு போல, வேலைக்கு கிடைக்குமா, வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன்னா வேலை கிடைக்கும், முயற்சி செய்வீங்க. போட்டித் தேர்வு எழுதுறேன், அரசு வேலைக்காக ப்ரிப்பேர் பண்றேன், என்னுடைய ஜாதகத்திலையும் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தாராளமா படிங்க. போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளி மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல வெற்றி ஏற்படும். அதே போல நீட் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா படிப்புல நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். ஹையர் டிகிரி, பிஹெச்டி அல்லது எம்ஃபில் போன்ற டிகிரிக்காக, தீசிஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, அதை சப்மிட் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில மாணவர்களுக்கு வந்து புதிதாக ஹையர் டிகிரி போடுறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். படிச்சவங்களை விட திருப்பி படிக்கலான்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான முயற்சிகளில் இறங்குறதுல தப்பு கிடையாது, முயற்சி செய்யலாம். சோ அந்த மாதிரியும் கல்விக்காக கொஞ்சம் பண செலவு பண்றது நல்லது. பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தான தர்மம் பண்ணிடுங்க. குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில வறுமையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. ஆடை தானம் செய்யலாம், செருப்பு வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுடைய அசுப விரயங்களை தவிர்த்திடும். இந்த மாதிரி தான தர்மம் செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல கோ பூஜையை நீங்க பாக்குறது கூட நல்லது. கோ பூஜை பார்க்கலாம், கோ பூஜை நீங்க செய்யலாம். இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய துன்பங்களுக்கு ஒரு தடை போடக்கூடியதாகவே இருக்கும். இந்த மாதிரியான நற்செயல்கள் மூலம் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடை செய்து கொள்ளலாம். அதுதான் நாங்க குறிப்பிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஒரு அந்யோன்யம் இருந்தா கூட சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஒரே வீட்டுல ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சொல்ற, பிரிந்த கணவன் மனைவிக்கு இல்ல. ஒரே வீட்டுல இருப்பவர்களுக்கு கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரியோ, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ, அல்லது சரியா பேசிக்காம சரியா ஒன்னா இருக்காம கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல பிரிந்த கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிரிந்த கணவன் மனைவி சேரத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய தடையாதான் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சேர முடியாது. ஈவன் கலசர தோஷமே இல்லாதவர்கள் சேரத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா கூட அது தடையா இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களை வாழ்க்கை ஜீவன அமைப்புகளுக்கு எந்த பாதிப்பும் வராம காப்பாத்துவாரு. பணம் வருங்க, கவலைப்படாதீங்க. ஆனா வாழ்க்கை துறையினரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அவருக்குமே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதுக்கு நீங்க மருத்துவ விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏதோ ஒரு வகையில விரயத்துக்கு ஏற்ற வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும், பயப்பட வேண்டியதுல. அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கும். மற்றவர்களுடைய வேலை கூட நீங்க தான் வந்து சுமக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுல டென்ஷன் ஆகாம வேலை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கெல்லாம் பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு பணியில இருப்பவங்க, தனியார் பணியில இருப்பவங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த நேரத்துல திடீர்னு பேப்பர் போடாதீங்க, வேலையை விடாதீங்க, அதுதான் நல்லது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் உங்க ராசியிலேயே வந்து உச்சமாயிடுறாரு. அதே போல இந்த செவ்வாய், ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்துல ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்தே இருப்பார். இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து ராசியாதிபதி நீசம், அதுக்கப்புறம் நீச பங்கம் என்ற அமைப்புல போறதுனால உங்களுக்கு சில முயற்சிகள்லாம் தடையா இருக்கும். அதாவது நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க நீசம் பெற்று 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால, மேலும் வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால அல்லது தாய்வழி உறவுகளால கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள் வரலாம். அதே போல தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவுகள் வரலாம். தாயாரின் உடல்நலத்திலையும் நீங்க கவனம் செலுத்திக்கணும். மேலும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னாக்க குரு பகவான். குரு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால
உங்களுக்கு ஏதோ ஒரு தந்தை வழி ஆதரவு, தந்தைக்கு பிரச்சனை இல்லை, அதே போல தந்தையால நன்மைகளும் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது சகோதர வழி ஒற்றுமை இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா இருக்காது. சகோதரர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யும் போதுதான் வெற்றிகள் ஏற்படும். இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும், திருமண வாழ்க்கையில கூட ஒரு டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ற மாதிரிதான் இருக்கும். திருமணம் ஆகாத இருக்கிறீங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரையிலும் தடையா இருக்கும். ஆனாலும் வரன் பார்க்கறது தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா மே மாசத்துக்கு பிறகாவது உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது பொது பலனாதான் சொல்றேன். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளை மாற்றாம இருக்கிற இடத்திலேயே வேலை பார்க்கறீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகளா வரும், அதை விட்டு கொடுத்து போறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு காதல்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது சற்று பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை வரும். அதாவது காதல்ல பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க சேர்றதுக்காக முயற்சி பண்றேன் அல்லது அவங்க எங்கட பேசுவாங்களா அப்படின்னா அதுக்கான காலகட்டம் இது அல்ல. இந்த மாதத்தை பொறுத்தவரை அது தடையாதான் இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் வெளிப்படையா பேசாம உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது வாழ்க்கை துணைவருக்கு சுப விரயம் பண்ணும்போது அசுப விரயங்கள் குறையும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்திடுங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை கருத்து வேறுபாடோடு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சரியான தாம்பத்தியம் இல்லாம கூட இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில. நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய டெசிஷன் எல்லாம் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. ஆனாலும் சுப விரயம் பண்ணும்போது அசுப விரயம் குறைஞ்சிரும், லாபங்களும் வரும் உங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன் நான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்கள், குறிப்பாக வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சனி வர்றதுனால சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் வரும். இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு இடமாற்றன்றது ஒரு பெரிய லெவல்ல வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில், மண் மனை, ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங், அதே போல நிர்வாகம், அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். மருத்துவம் சார்ந்த துறை, என்ஜினியரிங் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். வாக்கால் பழக்கக்கூடிய ஆசிரியர் தொழில், கன்சல்டேஷன், புரோகிதம் பண்றவங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். நீங்க கொஞ்சம் சுப விரயம் செஞ்சிட்டீங்க அல்லது ஏதாவது ஒரு வகையில கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலான வருமானமே வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்கும். சில உறவுகளோடு நீங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாம விட்டு கொடுத்து போறதன் மூலம் இந்த மாதம் மன அழுத்தம் இல்லாமல் நீங்க இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.